என்ன நடக்குதுங்க? இங்க விட்டா அவளுக்கு அவனை கட்டி வச்சிருவாங்க போல இருக்கே. கூடாது. சிவா தான் இந்த வீட்டு மருமக. அதை கொடுத்த வாக்கு என்ன? என் புள்ள கிடைச்சுன்னா உயிரை விட்டுருவான். 3 வாட்டி அவன் முயற்சி பண்ணியிருக்கா. கடவுள் புண்ணியத்தை தப்பிச்சிருக்கா. முதல் வாட்டி அவன் தற்கொலை பண்ணிக்கவே தானே அவளுக்கு நான் வாக்கு கொடுத்தேன். அவளுக்கு தான் அதை நான் மாத்திக்க மாட்டேன். தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான். அவள் லட்சணம் தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சிவா கிட்ட வந்துருவான். என்ன சொல்லும் போது கூட நம்ம இந்த அளவுக்கு அவன் இது பண்ணி வச்சிருக்காரு. இதுவும் நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன் நான் சொன்னேன்ல. இப்போ அந்த பசங்க வந்தே ஆகணும். உண்மையில தெரிஞ்சாதான் என் பிள்ளை மாறும். அவன் கிளம்பிட்டானு கேட்கிறேன். கிளம்பிட்டு இருந்தானே சொன்னான். அதுக்கப்புறம் இருக்குடி மருமக எடுத்து யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். இடம் அவளுக்கு தான் பார்த்துக்கிறேன். ஸ்டாஃப்ஸ்க்கு சேலரி போட்டு எல்லாம் செட்டில் பண்ணி எல்லாம் கிளியராக வேண்டிய பில்ஸ் எல்லாம் டேலி ஆகுது. ஓகே, எத்தனை ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கு, எத்தனை ப்ராஜெக்ட் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, எத்தனை வர வேண்டியிருக்கு. ஓகே 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 ஆல்மோஸ்ட் என்ன ஒரு வாட்டி க்ராஸ் செக் எல்லாத்தையும் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சது. சிஸ்டம்ல பிஸியாக இருக்காரு. சைலண்டாக உட்காருவோம். அட, இது இங்கே மாட்டிட்டாரா? அப்புறம் எங்க தோ பரவாயில்ல, நம்ம கொடுத்த ஹார்ஸ் மாட்டிட்டாரு. ஒன்று பக்கத்துலேயே வச்சுக்கிட்டாரு. பொக்கேவை கூட தூக்கி போடலையா? வேலை பிளாஸ்டிக் பூ வாங்கினதும் லாபமாக போச்சு. அழகா இருக்கே. லவ் ஃபார் எவர். இங்கேயும் இதை விடலை. பரவாயில்லையே, எல்லா கேபிலையும் தைக்கிறாரு. நாட் பேட். ரூமுக்கு நம்ம வராததுனால இவ்வளோ மாற்றிட்டாரா? அவர் பிளேஸ்ல எல்லாம் இங்கே இருக்காரு. அதை விட இந்த சேர் அவர் பிளேஸுக்கு தானே போடணும். அதை தூக்கி இங்கே போட்டிருக்காரு. என்னவோ இங்கே உட்காரதான் பிடிக்குமோ? பழைய ஆஃபீஸில் கூட இப்படி தானே உட்காருவாரு. இந்த புருஷனை கொஞ்சம் இல்லாமல் போய் உட்காந்துட்டு இருக்கிறத பற்றியா? ஓய், நான் வந்து தெரியும். அவ்வளோ தெரியாமல் கேனியா இருப்பேனா? ஏடி சரி, நீ வந்தோடனே சிஸ்டம் பண்ண ஒருத்தா திட்டுறீன்றதுனால வச்சுட்டு இருந்தா கிட்ட வருவான்னு பார்த்தா அங்கே உட்காந்துக்கிட்ட. பரவாயில்ல, இப்படியே பேசுவோம். ஒழுங்காவா? ஓ இருக்காம வாமா. சரி, வரேன். டப்பாங்க போயிடுச்சா? ஆ. வந்துட்டேன். என்ன என்ன இப்படி விடு வச்சு செஞ்சுட்டீங்க? இது வீட்டில் இந்த இடத்துல சார், இது ஒரு கேபின். பரவாயில்ல. என்ன? ஓ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். விடுவேன். சரி. என்ன என்னன்னா எனக்கு துடி பார்க்க பிடிக்கும் ஒரு தடவை. சார், இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு ஏதாவது நீ சர்ஜரியில் எதுவும் இல்லை. ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்துட்டேன். தாவணி அதான். வா போடும் போடும். ஐயா, ஆனா இல்லை, நாங்கள் நீங்கள் வந்துட்டு அவள் தான் கீழே இறங்கலாம். 10 minutes. எடுக்காதீங்க. ஒன்றும் கீழே நான் கேட்க மாட்டேன். ரூமில் என்ன கஷ்டமாக இருக்கும். புரியல. அந்த ரூம்லேயும் தாவணி வேணும். வா. ஐயா, என்ன மூஞ்சி குத்திடுவோம். சரி சரி, கோவான். ஆ. போகலாம் போகலாம். அப்படியா? ம். தெரியல. அப்படியே நம்ம ரூம் தானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு இருக்கு தரத்தை மாற்றுங்க. கிளம்பலாமா? இன்னும் கொஞ்ச நேரம். பேஷண்ட்ஸ் நிறையா வந்துட்டாங்க. நான் அவங்க கூட உட்காந்துருவேன். ப்ளீஸ் கொஞ்ச நேரம். போகணும். என்ன சத்தியம் வரல. சொன்னால கேர்ள்ஸ் கூட ஒரு நாள் லஞ்ச் டின்னர் ஏதாவது சாப்பிட போறேன்ட்டு. அதெல்லாம் பண்ணாது. சாப்பிட்டியா? நீ ஆயிடுச்சு. கிளம்பலாமா? பேஷண்ட்ஸ் அதிகமாக வருவாங்க சொல்லிட்டேன். தேங்க் இல்லம்மா. இது நம்ம தனியாக இருந்ததே இல்லை. இங்கே இருக்கலாமே. அதான் வீட்டில் நம்ம ரூம்ல இருக்கோமே. அவுட்டிங் தான் தனியாக வர மாட்டோம். எங்கேயாவது யாரும் இல்லாமல். ஏன் நம்ம வீட்டில் யாரும் இல்லாமல் இருந்தது இல்லை? வீடு விட்டு வெளியே வா. என்னாச்சு கேட்க உனக்கு? வேணும். என்ன வேணும்? நீதான் 1 வீக் வரை கடுப்பாக இருக்கும். என்ன கடுப்பா இருக்கும்? 2 days பெங்களூர் போகிறேன். பெங்களூரா? இருக்கு ஆஃபீஸ் விஷயமா. நம்ம ஆஃபீஸ் விஷயமாவா? அதான் உங்க அண்ணன் அமைச்சிருப்பேன். அப்புறம் இந்த ஆஃபீஸ் விஷயமா எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு வரணும். இதுதானே விளையாடாது. அதுக்கப்புறமும் வந்து 3 நாள் அந்த ஆஃபீஸில் தான் வேலை செய்வேன். புரியல. ஒர்க் முடிச்சுட்டு எல்லாத்தையும் மொத்தமாக போய் பெங்களூரில் சரண்டர் பண்ணுவேன். அப்படி இல்லையா எடுத்து போய் சரண்டர் பண்ணிட்டு வந்து ஒரு நாள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். எனக்கும் அந்த ஆஃபீஸ்க்கு ஸ்டூடி சம்மந்தம் கிடையாது. பேப்பர் போட்டாங்கனாலே போதும், 1 month வேலை செஞ்சுட்டா விட்டுருவான். அவங்க எதுவும் சரண்டர் பண்ண எதுவும் இல்லை. நான் இது பண்ணுறதுனால எனக்கு நிறைய வேலை இருக்குது. சரி, 2 days தானே, வீடியோ கால் பேசலாம். ஓ, நான்லாம் வர முடியாது. ஏதாவது சொல்லுமா? யோசிக்கலாம் போகலாம். அதான் ஐயோ,
வீட்டுக்கு தான் போறோம். நைட்டு உங்க கூட தான் இருக்க போறேன். அப்புறம் என்ன? கூட மட்டும் தினைக்கும் நான் என்ன கேட்கல. அண்ணா அண்ணா நீ நாள் கூப்பிட்டுக்கிறியா? இப்பெல்லாம் அவங்களே வரதில்லை. சும்மா சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவள்தான். அவங்க ஒரு வாரமா அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. சரி. கீழே போய் பேசிட்டு அப்புறம் கிளம்புறோம். ஓகே? இல்ல இல்லை விட்டுருவீங்க பாருங்க. அதெல்லாம் விட மாட்டேன். சரி, நல்ல பையன். ம் ஏன் ஒன்று கொடுப்பேன். அதெல்லாம் சரி முடியாது. பண்ணிட்டு போங்க. கிளம்பலாம். கிளம்பலாம் 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 கிளம்பலாம். வச்சுக்காதீங்க. 1 வீக் இந்த பில்டிங்கை மிஸ் பண்ணுவேன், இந்த இடத்த மிஸ் பண்ணுவேன், ஒன்று மிஸ் பண்ணுவேன். ம், தூக்கிட்டு போன போல இருக்கு. வாங்க போலாம். சரி வர கேட்கறதுக்கு வரணும். ஆ. சரி, டிஸ்டிங் யூகன் போட்டுட்டு இருக்கதா வித்தியாசமா? சரி வேண்டாம் கோவம் வேண்டாம் கிளம்பலாம் கிளம்பலாம். இருக்கப்பா. அப்படிதான். சரி. ஓகே. போலாம். எல்லாமே வேலை அதிகம் வரணும் தான் பார்த்தேன், முடியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாலியாக தான் போச்சு. உட்காது பின்ன. ஆ. எல்லாரும் கூட பேசணும் நீங்க. நம்ம ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இல்லை. இல்லையா? என்ன இந்த பக்கம் எட்டியே பார்க்கல கொஞ்ச நாளா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா. நம்ம எதுவும் கேட்கல, புரியுதா? அதுக்குன்னு இப்படி எங்களை தள்ளி வைக்காத. இல்லைப்பா, நான் தலையெல்லாம் வைக்கல. இல்லை கொஞ்ச நேரம் என் கூட பேசுவல, வா. வராமலே ரூம்குள்ளேயே இருக்க. இல்லை மாமா, வருவேன். சாரி மாமா. சரி நாளைக்கு வந்துடுவேன். இதான் ஆகணும் தெரியும்ல. ஏன்டா? அந்த ஆஃபீஸ்க்கு போகிறது ஒரு வாரம் அந்த ஆஃபீஸ் வேலை இருக்குது. அன்றைக்குமா வெளியூர் போகிற மாதிரி கூட இருக்கும். என்ன சொல்கிற? ஆமாப்பா, இந்த ஒரு வாரம் கொஞ்சம் பிஸி தான். டே நைட் அங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இருந்தாலும் வெளியூரில் பெங்களூர் போகிற மாதிரி தான் இருக்கும். கம்பெனியை என் ஃபோனில் மேனேஜ் பண்ணிக்கலாமா? அதை கையில் எங்கே இருக்க சொல்லியிருக்கேன். ஏதாவது அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் சொல்லணும்னு ஒரு ஆள் தேவையில்லை. அதனால் அரசும் என் கூட பாதி நேரம் அங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் பெங்களூர் போன டைமுக்கு வேணால் கையில் ஹெல்ப் வேணும்னா அவன் இங்கே வருவான். அவனையும் கூப்பிட்டு போகிற மாதிரியும் இருக்கும். அதனால சொல்ல முடியாது. சரி சரி கிளம்புங்க கிளம்புங்க. நானே எனக்கும் ஜாலியா இருக்கும். சொல்லலை. வாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி நீயும் சொல்வியா? என் புருஷன் ஊருக்கு போயிட்டா ஜாலியாக. ஆமாம், போய் சொல்ல மாட்டேன்ப்பா. நீங்க இருந்தால் தான் எனக்கு ஜாலி. தெரியுதுல வாங்க. இது விடுங்க, நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். போகலாம். நோ. நீங்கள் 2 பேர் தான் பெங்களூர் போகிறீங்க. நீ தனியா வாடா போற? அதான் உங்கள் வாரிசை கூப்பிட்டு போகிறேனே. வாரிசு எனக்கு அமைகிறது உங்கள் புள்ள மட்டும்தான். குடும்பத்தோட இருந்தா 4 பேரும் போயிட்டு வாங்களே. சந்தோஷமாக தான் இருக்கும். நான் ரெடியாக தான் இருக்கேன். அப்ப நீ உங்க 2 பேரும் கூட்டு போறதுக்கு நீ ரெடியா தான் இருக்க. அதானே, 4 பேர் கூட ஜாலியாக தான் இருக்கும். நாங்கள் 4 பேர் தனியாக எங்கேயுமே போனது இல்லை. அங்கே தான் போகிறோம். நாங்கள் 2 பேர் தனியாக ஹனிமூனும் போனோம். நாங்கள் 4 பேர் மட்டும் அப்படின்னு ஒரு இடம் கூட போகலையே. அப்புறம் என்ன, ஆசைப்படுறானுங்கல்ல, போயிட்டு வாங்களே. அத்தையே ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன? நம்ம போயிட்டு வாங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதான் ஆசைப்படுறாங்கல்ல, எப்படி நீ தான் பிரச்சனையா இருப்ப. எல்லாரும் சொல்கிறாங்க. இல்லைம்மா, இந்த வீக் எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்னாலாம் போக முடியாது. ஆண்டி ஏன்? இப்போ நான் ஒரு அஃபிஷியலாக டாக்டர், சும்மா லீவ் போட்டுலாம் ஊர் தெரிய முடியாது. ட்ரீட்மெண்ட் இருக்கு. நான் ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட்டை பார்க்கணும். ஏதோ எமர்ஜென்சினா பரவாயில்ல, சும்மா இவங்க வேலைக்கு போறதுக்குலாம் நான் போயிட்டு இருக்க முடியுமா? அப்போ ஒரு வருஷத்துக்கு 4 ட்ரிப்பு, 4 ட்ரிப்புக்கு கூட நான் போக முடியுமா? அது சரிதானே, அவள் வேலையை பார்க்கணும்ல. பண்ணுறேன். இந்த நேரத்தில் நம்ம ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யணும்னு சொன்னேன். இதுக்கு தான் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் வேண்டான்னு. குழந்தை ஆசைப்படுறான். கவர்மெண்ட் டாக்டரா இருக்கக்கூடாது, பரவாயில்லையா? ஏய், கவர்மெண்ட்ல டாக்டர்ன்றது எவ்வளவு பெரிய மரியாதை. அப்போ லீவ் போட்டே இருக்க சொல்றீங்களா? இதுதான் நானும் சொல்கிறேன். கவர்மெண்ட் டாக்டர் வேணா, ஒரு மண்ணும் வேண்டாம். ஹாஸ்பிட்டல் நினச்ச நேரத்தில் எங்கே வேணா பண்ணலாம்ல. நீ என்னடா இப்படி சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிக்கிற? வர சொல்லுங்கப்பா. என்னங்க எல்லார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றீங்க? ஒத்துக்க மாட்டேன், வேற என்ன பண்றது? அப்பா நீங்க சொன்னா கேப்பாப்பா, ப்ளீஸ்ப்பா சொல்லுங்கப்பா. அவளை விளக்கிட்டதுக்கு அப்புறம் எப்படி அவட்ட கேக்குறது? அப்பா ஹெல்ப் பண்ணுங்கப்பா. மாமா நீங்களா சொல்லுங்களேன். டேய் அவனை பார்த்தாலே பரிதாபமா இருக்குடா, ஒத்துக்கோடா. என்ன எல்லாம் இப்படி பண்றீங்க? நான் மாட்டேன். இருந்தா அவள் தான், நான் கிளம்புறேன். இந்த மாதிரி எழுந்து போயிட பார்ப்போம். நீங்க ஒத்துக்கிட்டு தான் நகர ஜாலியா இருக்கும். விட்டா ஒரு வாட்டி நாங்க கேர்ள்ஸா ஜாலியா தனியா இருக்கும். போய் தொலைங்கடா, 2 பேரும் ஊர் சுத்திட்டு வாங்கடா ஒரு வாரம். பொண்டாட்டிங்க ஊர்ல எல்லாம் சந்தோஷமா சுரிஞ்சிட்டு வாங்கலேண்டா. ஏன்டா நாங்களே விடுறோம்ல ஃப்ரீடமா? என்ன இப்படி பண்றீங்க? இன்னைக்கும் ஒரு 3 நாள் கேர்ள்ஸா ஜாலியா தீயத்துக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்குது இல்ல. பிச்சு நிஷாந்த் வேற பெங்களூருக்கு தான் வரும். அப்புறம் என்ன, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்களேன். அவன் அங்கதான் இருக்கான். பிரபாவும் அங்கதான் இருக்கான். என்ன? அப்பாக்கு பெங்களூர் சைட்ல தானே மாமா இருக்காரு. ஓ மாப்பிள்ளை பையனும் கிளம்பிச்சதுக்கு வர சொல்ல சொன்னாரு. இப்ப பெங்களூர்ல இருக்காரு அவரு. சரி சரி. போன வாரம் ஹைதராபாத்ல இருந்தாரு, அங்க வர சொல்லிருக்காரு நினைச்சேன். இல்ல நேத்தா துர்கா சொன்னா பெங்களூர் போறாங்கன்ட்டு. அப்புறம் என்னடா நீங்க பசங்களாம் 4 பேர் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்கல. நம்மளுக்குள்ளேயே ஜாலியா இருந்துட்டு போட்டோம்.
எனக்கு இவங்கெல்லாம் வேண்டாம். மானத்தை வாங்காத. திவ்யாமா தான் வேணும்ன்ற அவ போதும். இதுக்கு மேல இங்க வந்து மானம் பறி போயிடும். விட்டுறா, ஒரு 4 நாள் தானே சந்தோஷமா எடுத்துட்டு போட்ட பொம்பளை பிள்ளைங்க. ரொம்ப பண்ணனு உங்க அம்மாவை கூப்பிட்டு விட்டுற. அத்தை, வர வர நீங்க என்ன ரொம்ப பிளாக்மெயில் பண்றீங்க. எனக்கு எந்த பயமும் இல்ல. தானே அம்மாவை பார்த்து பயப்பட மாட்டானே. இதான் சேர்த்து வச்சு நீ பயப்படு ஜெயா. போய் என்ன ஆமாம்மா, எங்க அண்ணன் ஓட்டுறீங்க. அது ஏதோ குடும்பத்துல இருக்க கௌரவத்துக்காக எங்க அண்ணன் அமைதியா இருக்காரு. அப்படி சொல்லுமா? இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? எங்களுக்கு முன்னாடி வம்புழுக்கிறதே எங்களை நீ தான். அப்புறம் என்ன? பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கோங்க. அவன் வேலை இருக்குன்ட்டா சும்மா தொந்தரவு போ. இல்லை ஏமாத்திட்டீங்கல்ல. இப்படி சொல்லிட்டா நான் என்ன பண்ணட்டும்? அவன் வேலை இருக்குன்னு அவன் வேலையை சொல்லிட்டா. அப்புறம் அவன் வேலையில வளர்ச்சியமா இருக்கக்கூடாது இல்ல, அதெல்லாம் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். இல்லை நீ இப்படி ஏமாத்துங்க. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சிஸ்டம்ல, நான் போய் பாக்குறேன். போய் ட்ரெஸ்ஸை மாத்துங்க போங்க. சாப்பிட்டு அப்படியே பேசிட்டு இருக்கீங்க. போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு பாடுங்க. அதுக்கும் குட் நைட். வச்சுட்டே போடா. குட் நைட் தானே. போடா, 2 நாள் தானே. 2 நாள் உங்களுக்கு என்ன தெரியும்? போலாம். பிச்சுட்டு வந்து போன வர இவங்க போங்க. ஓகே. ஓ, ஃப்ரெஷ் அப் கூட ஆகல. இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏமா எல்லாரும் கூட்டு போதானே சொல்றாங்க. இப்படி அடிக்ட் ஆகாத, அப்புறம் ஒவ்வொரு இடத்துக்கும் என்ன தேடுவேன். ப்ளீஸ், அடுத்த வீட்டில் பண்ண மாட்டேன். மொத்த பையா நீ இப்படிதான் பண்ணுவ, சொன்னா கேளு. இப்போதான் நீ சமாதானம் இருக்க, உடனே விட்டு போனா எனக்கு முடியாது. பெருசுதான், நீ ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே நான் சமாதானம் இருப்பேன். இப்படி சொல்லிட்டா? பாரு வந்து அப்படி இப்படி வந்துட்டு இருக்க. ஃப்ரெஷ் ஆகு. ஃப்ரெஷ் ஆக வேண்டாம், இப்படி வரும். இப்படியே இருக்கணும். ஆமா, இப்படியே இருக்க. நீங்க ஃப்ரெஷ் ஆகுங்க. No. இஸ் ஓ நோ நோ. சொன்னா கேளுங்க. விடாம போகலாமா? நீ இல்லாம இருக்க மாட்டோமா? வீடு கூட இல்லை, வேற எங்கேயும் முடியாது முடியாது முடியாது. அட்டம் பிடிக்காதீங்க. நீ யாரும் பிடிக்காது. இந்த பையனை நான் வீடியோ கால் பேசுவேனா? எனக்கு வீடியோ கால் வேணும், இதை வேணும். இங்க ஒரு ட்ரெஸ் தரேன், அதை வச்சுட்டு போங்க. அத நான் கேளுங்க. ஒரு ட்ரெஸ் தரேன், அதை வச்சுக்கோங்க. வீடியோ கால் பேசுறேன். அப்போ வீடியோ கால் கட் பண்ணவே கூடாது. அப்படின்னா 24/7 லைவ்ல வரும். மீட்டிங்ல இருப்பீங்க. நான் பார்த்துட்டு இருக்கணும். பண்ணுவனே என்ன பண்ணு? டியூட்டி டைம்ல எப்படி? 2 ஹவர் மட்டும் விட்டுடுறேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸில் நம்ம ரூமில் தான். கிளினிக் போனாலும் இதில் பொசிஷனில் வச்சிடணும். சரி, நம்ம ஆஃபீஸ் போய் அந்த கேபின்ல போய் நான் என்ன பண்ணேன்? ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துக்கிறேன். ஒரு பெஞ்ச் வேண்டாம். அது உட்காந்தா என்ன? ப்ளீஸ். சரி, யார் கூப்பிட்டு வருவோம்? நீ என் கூடவே இருந்து கூப்பிட்டு வருவாங்க. இருந்தாலும் நான் பார்த்துக்கிற மாதிரி. நீங்க பாத்துக்கிற மாதிரி வராது, போதுமா? வச்சுக்கிட்டு சொல்கிறல்ல. இல்லப்பா, நீ கொஞ்சம் மனசு வைக்கலாம். வச்சா செம்மையாக இருக்கும். ஒன்றும் வேண்டாம். ஆனால் ட்ரிப் போனோடனே கூட வர மாட்டியா? கம்பெனி வேண்டாம். இப்போ பாரு, ஒன்றும் சொல்லாதீங்க. இப்போ எனக்கு பிடிக்கல. எல்லாம் பிடிக்கும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. அப்படியே சொல்லு, உனக்கு கொஞ்சம் நாள் எப்போ தான் வருதுன்னு பார்க்குறேன். சரி பூச்சி, டென்ஷன் ஆகாதீங்க. ஃப்ரெஷ் ஆகுங்க. நான் தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டல, இப்படி தான் இருப்பேன், எனக்கு கம்ப்ளீட் பண்ணாத. இப்படி தான் இருப்பேன். இருக்கு கும்பிட்ட சொன்ன நல்ல பையன் தான். ஓகே, சரி வாங்க, கூப்பிட்டு போறேன். ஃப்ரெஷ் ஆகுங்க. எல்லாம் சரி தான் பண்ணணும். ஹாய். போட்டு ட்ரெஸ் ஷாக்ஸு அதெல்லாம் பண்ணுவேன். அட்லீஸ்ட் நான் இந்த 1 வீக் சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் கூட ஒரு நாள் நாளே கேட்கல. சரி சரி, ஒரு நாள். சரி, அந்த ஒரு நாள் புரியல. அந்த ஒரு நாள்னா? அது நம்ம ஆஃபீஸில். ஆஃபீஸா? ஏய், நம்ம பின்பக்கமாக போயிட்டு செட்டில் ஆகிறோம். ஒன்று இருக்கும் தெரிய போதில்ல, என் கேபின் லாக் இருக்க போகுது. எல்லாருமே ஃபிங்கர் பிரிண்ட் இருந்து நான் வரலன்னு நினச்சிப்பாங்க. நான் ஃபோனில் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். சரி உங்க இஷ்டம். நான் சொல்ல மாட்டேன். யோசிச்சு இப்போ இருக்கிற டைம் மூட் பண்ணிக்காதீங்க. சரி, மூட பண்ண மாட்டேன், பண்ணிக்க மாட்டேன். அதான் என் சமத்து. Love you, 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 love you. Love you too, love you too, love you too. சீர் கேட்காமலே நல்ல ஆகலாமா? ஆகலாமே. அங்க கூட்டு போறேன். ம். என்ன புருஷன் இல்லாம ரொம்ப போர் அடிக்குதோ? அதெல்லாம் அடிக்கும் நல்லாவே. என்ன வச்சு ஓட்டுறீங்களா? பக்கத்துல இருக்கும்போது சண்டை போட்டுட்டே இருக்க வேண்டியது. எங்க சண்டை போட்டேன்? மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருந்தியே. ஒன்னும் மூஞ்செல்லாம் தூக்கி வச்சுட்டு இல்ல. சரி, ஒதுக்கி வச்சல. ஒதுக்கியும் வைக்கல, ஒதுங்கிதான் வந்தேன். இப்பதான் அவர் என்ன வெறுத்தாருன்னா, என்கிட்ட இருக்கிறத விட ஒரு லைஃப் பெட்டரா இருக்கும்னு நினைச்சாருன்னா அடுத்த செகண்ட் நான் விட்டு போவேன். அது உண்மைதான். அதுதான் விலகுனேன், வேற ஒன்றும் இல்லை.
கூட இருக்கிறத விட சாவுறது பெட்டர்னு அவர் யோசிச்சாருன்றதுனால மட்டும்தான் நான் விலகுனேன். ப்ளீஸ் அவர் வாழ்ந்துட்டாரு போட்டோன்னு. இருக்கு போனீங்க. சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு, அதை போட்டிருக்கேன். ஒன்னும் சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆச்சு. காலைல தானே போட்டேன். யூஸ் ஆயிடுச்சு. ஐயோ காலையே இருந்தா. ஐயோ காலையேவா புரியல. என்ன வாட்ஸ்அப் கால் ஆன் பண்ணி விட்டுட்டு அவள் தான் பக்கத்துல வச்சு நான் மட்டும் வேலையை பார்த்தேன். அவரு வேலையை பார்த்தாரு. இருக்காது. பக்கத்துல இருக்கமா தெரியணும்ல, அதுக்காக. அதனால ஆஃப் ஆயிடுச்சு. போடணும்னு நினைச்சேன், அங்க சார்ஜர் இல்லையா அப்படியே விட்டுட்டேன். சண்டை இருக்கு. சாம திட்டு இருக்கு. அதெல்லாம் இல்லை, இருந்தாலும் பனிஷ்மெண்டா இருக்கும். நின்றுவேன். உண்மையா சொன்னோம். போதும் போதும் உங்க உண்மை. சரி பிரேக் எடுத்தது போதும். பேஷண்ட் வந்திருப்பாங்க, நான் போய் பார்க்க. இரு பிரவீன் வந்துருவான், நான் பார்த்துட்டு அப்புறம் நான் விட்டுருவேன். வெயிட் பண்றேன். வேண்டாம் வேண்டாம், நான் வந்துப்பேன், நீங்க எல்லாம் கிளம்புங்க. இல்லைன்னா பிரவீன் கூட வா. கார் இருக்குல்ல, வந்துப்பேன். சரி ஓகே. சரி வாங்க போலாம். சப்பியா ஜாலியா தான் பேசுங்க, எதுக்கு டல்லா பேசுறீங்க? இதே விஷயத்தை கட்டி பிடிச்சிட்டு பேசணும். அங்கே இங்கே அப்படி பேசினா புரியல. இது உன் பக்கத்தில் கட்டி பிடிச்சிட்டு கேட்கும்போது நல்லா இருக்கும். நீ ஒரு மொழியில நான் ஒரு மொழியில, இது நல்லாவா இருக்கு? சரிங்க, வருத்தப்படாதீங்க. எங்க தாவணி? மேன் நீ என் பக்கத்துல இல்ல, அப்புறத்துக்கு நான் தாவணி கட்டணும். அவன் என் வீடு கொள்ள பார்க்க மாட்டேனா? இன்னும் பார்க்க மாட்டீங்க. கால் நெஞ்சக்காரி. பரவாயில்ல, காலையில இருந்து லைன்ல தானே இருந்த, அப்புறம் என்ன? வந்திருக்கலாம். இங்க அவன்கிட்ட பேச போயிருக்கோம். அதுக்கப்புறம் தூங்குங்க. வாயே, இப்போ கூட ஃப்ளைட் இருக்கு, போடுவா. சார் இங்கே இழுத்து அடிக்கிறாங்க, எனக்கு பிடிக்கல. ஐயோ புச்சி, 3 days தானே. ஆல்ரெடி 2 days ஆஃபீஸ்லேயே ஓடிச்சு, அப்பயும் நான் பார்க்கல. சரி, இந்த ஒரு வாரம் ஃபுல்லா முடிஞ்சா நான் உங்களுக்கு தானே. எனக்கு ஒரு நாள்லாம் பத்தாது. புரியல. போட்ட கண்டிஷனில் ஒரு நாள்லாம் பத்தாது. அப்புறம் நம்ம எங்கன்னா அவுட்டிங் போகலாம். இல்லை உனக்கு அவுட்டிங் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா தோணுச்சுன்னா நம்ம ஆஃபீஸ்லேயே இல்லை வீட்லேயோ 2 நாள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும், இல்லை ஆஃபீஸ்க்குள்ளேயே இருக்கும். அண்ணே விளையாடுறியா? 3 நாள், எனது 4 நாள். நான் ஆர்கியூமெண்ட் பண்ணா ஏத்திக்கிட்டே போவீங்க, இதுக்கு ஏத்தீங்கன்னா பிச்சு வேணும், பதில் வேணும். ஆமாம் இதெல்லாம் ரொம்ப ஒருப்பா. ப்ளீஸ்மா, நான் பிடிச்சி இப்படி எல்லாத்துக்கும் பிடிவாதம் பிடிக்கிற. நீ எதனா சொல்லிக்கோ, நானே உனக்காக சொல்கிறேன். யாருக்கு போகாது இது, அவ்வளோதான். விளையாடாதம்மா. நான் சீரியஸாக பேசுகிறேன். முடியுமா முடியாதான்னு மட்டும் சொல்லு. இல்லைன்னா சாப்பிட மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், தூங்க மாட்டேன், தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இப்படியே உட்காந்துட்டு இருப்பேன், இப்படி மீட்டிங் போவேன், திருப்பி வந்து இப்படி உட்காந்துட்டு இருப்பேன். உண்ணாவிரதம். என்னென்ன நினச்சிக்கோ. சரி, ஒரு ஸ்ட்ரைக்கும் பண்ண வேண்டாம். 2 நாள். 3 நாள். சரி 3 நாள் போதுமா? ஆஃபீஸ் வேண்டாமே. ஆஃபீஸா பார்க்க தான் ஆசையா இருக்கு. சரி ஆஃபீஸ் வேண்டாம், வெளியேங்கண்ணா. உங்க வீடே ஓகே தானே? ம். முக்கியமான வேலை இருக்கு, நீங்க ரூம்ல இருந்துக்கோங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் கிளம்பிக்கிறேன். நான் டியூட்டிக்கு போயிட்டு காலைல போயிட்டு நைட்டு வர மாதிரியே வரேன். உங்களுக்கு கொஞ்ச நேரம் கூட பேசக்கூடாதுன்ற? சரி, அது பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ ஒழுங்கா நல்ல பையனா தூங்கலாமே. வேண்டாம். அப்படியே படுங்க, நான் பேசிக்கிட்டே இருக்க, தூங்குங்க. நீங்க தூங்குனதுக்கு அப்புறம் நான் கால் கட் பண்ணிக்கிறேன். இல்லை 9 மணிக்கு வேலை செய்யறியா? ஆமா, ஒருத்தர் பேச வேண்டியதானே? பக்கத்து ரூம்ல தான் தூங்க போறேன். ஏன்? நீங்க இருந்தா மட்டும்தான் எனக்கு இந்த ரூம் வேணும். தனியா இல்லைனாலும் இந்த ரூம்ல தூங்க முடியாது. இப்போவுமே எனக்கு இந்த ரூம் தனியா வேண்டாம். என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை. இவ்வளோ ஆசை வச்சிருக்கல, இதுக்கு வந்துருக்கலாம்ல. ஒழுங்கா படுங்க, தூங்கிடுச்சு நான் ரூமுக்கு போய்க்கிறேன். மணி பக்கத்தில் வந்து தூங்குறாங்க. ஆமா. சரி, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஸ்வீட் ட்ரீம்ஸ். போங்க. Love you. You too. Love you, love you, love you. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? 2 பேர் புருஷனும் ஆள ட்ரெஸ் இல்லையே, அதான் எப்படி இருக்குன்னு. இதேதான் நீ பண்ணிட்டு இருக்கா? என்ன சொல்ற? என்ன பார்த்துட்டு இருப்ப, பக்கத்துல வந்து காது கிட்ட. இப்ப என்ன ஃபீல் பண்ற? உன் புருஷன் இல்லையே, எப்படி இருக்கு? அவரை கட்டி பிடிச்சி தூங்காம எப்படி இருக்கு? இல்ல நீங்க எல்லாம் பிரிஞ்சது இல்லல, அதான் இப்பதானே உனக்கு. உமா அடிக்கிற மாதிரி மகளை பார்த்திருக்கோம். அடி பஞ்சு போற மாதிரி பார்த்துட்டோம்ல, அதான் வாய். இதை என் பாயால எனக்கு கிடைச்ச ஒரு அதிர்ஷ்டம். கொன்றுவேன். நான் உண்மையாதான் கேட்டேன்.
வீட்டு படு. ஏய், காலையில நீ கிளம்பிடுவியா? நீ அவங்க கூட கிளம்பி ஆஃபீஸ்க்கு போ. போக ஆட்டோவில் போயிட்டு அப்போ வந்து அங்கே அந்த ஆட்டோவில் வந்துக்கிறேன். வரும்போது நம்ம 3 பேர் ஒன்றா வந்துக்கலாம் காரில். அப்படின்னா சரி. துர்கால எப்பதான் வருவாளோ தெரியல. போர் அடிக்குது அவங்களாம் இல்லாம. ரொம்ப பிஸியா இருக்காங்க. மாமியார் வீட்டு பொண்ணு ஓவர் ஆயிட்டாலே. ஆமா, ஸ்ரீதர் என்ன வரல போல. ஆமா, பிரவீன் மட்டும் தான் வரான். அவங்க மாமியார் கூட எங்க போயிருக்காங்க மேடம். நடக்கட்டும் பார்த்துக்கலாம். ம், சரி, எனக்கு காலையில் முக்கியமான சர்ஜரி இருக்கு, நான் தூங்குறேன். இப்பதான் மேம் டாக்டர் என்ன பண்றீங்க? கொன்று வேண்டி சம தூக்கம் வருது. தூங்கலாம் வாங்க. தூங்கலாம். ஓகே. போகுது ஹாஸ்பிட்டல், இங்கே கிளினிக். அப்புறம் போது மாமா, நல்லா இருக்கு. எப்படிமா போகுது? சூப்பரா போகுதுப்பா. அந்த ஆபீஸ்ல இருந்து இப்ப இந்த ஆபீஸ் தானே, நல்லாதான் போகுது. மொத்தமாக இங்கே மாறிட்டேன். நான் மாறிட்டேன்ப்பா. அவர் மட்டும் தான் மாறல, அவர் இங்கே தான் இருக்கு. இன்னும் 10 நாள் ஆகும். துர்காலாம் துர்கா இன்னும் 2 ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சுட்டு வந்துடும். மேக்ஸிமம் ஒரு 3 months. சும்மா ஊருக்கு போயிடுவாளா? 10 நாள்ல போயிடுவான்னு நினைக்கிறேன். இவர் வேற எத்தனை நாள் ஆகும்? இன்னும் 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். சரியா தெரியல. வேலை எப்படி இருக்குதுன்னு எனக்கே புரியல. 3 நாள் ஆகுமா? அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நாளைக்கு எங்களை வர வச்சிருவோம். நீங்க எல்லார் மனசையும் மாத்திடுவோம். அதுக்கப்புறம் அவங்க வந்தா கூட அவங்களால எதிர்த்து பேச முடியாது, அவங்க எந்த கேள்வியும் கேட்க முடியாதுல்ல. அப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுல்ல. வீட்டை எதிர்த்து தாக்கிடும். ஏன் அவன் மிரட்டி அவனை அடிச்சு அமுச்சு விட்டானா? ஏன்னா அவங்கதான் இவங்களை திருக்கா இருக்காங்க, நம்ப மாட்டானே. ஒரு வேலை இப்படி ஒரு யோசிப்போம். வர வைக்கிறேன் இல்ல, இந்த குடும்பத்துல உன்னை இது பண்றேன். அதை வச்சு அவன் பண்ண வைக்கிறேன். பார்த்துக்கிறேன்.